வணக்கம் நேயர்களே, இணைந்திருக்கின்றோம் உங்கள் விருப்பம் என்ற நிகழ்வினூடாக இன்றைய தினமும் மறுபடியும் தலைநகர் கொழும்பிலே அமைய பெற்றிருக்கின்ற நாராயண்பட்டி என்ற இடத்திலிருந்து தான் மீண்டும் அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்க போகின்றது. அதாவது கடந்த காலங்களிலே பல இடங்கள் பல மனிதர்கள் அவர்களுடனான வித்தியாசமான சுவாரஸ்யமான கலந்துரையாடல்கள் பற்றி தான் நிகழ்ச்சி மூலம் காட்டியிருந்தோம். இப்போ எங்களோட யார் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல காலமாக இந்த ப்ரோக்ராமுக்கு வரணும், அவரோட முகத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டா இன்றைக்கு தான் நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. எங்கள் ஊர் வந்து தலைவைக்கலை. நான் கல்யாணம் முடிச்சிருக்கிறது வந்து குருநாகல் கல்கமு. குருநாகலிருந்து நீங்கள் நாராயண்பட்டிக்கு வருவதற்கான காரணம் என்ன? உங்களது வேலை அனுபவங்கள் எவ்வாறு இருக்குது? நான் வந்து வேலைக்கு வர்றதுக்கு காரணம் வந்து என்னோட வீட்டு பிரச்சனைகள்னால தான் நான் வேலைக்கு வந்தது. எனக்கு 4 பிள்ளைகள் இருக்காங்க, ஹஸ்பண்ட், ஆர்த்திக பிரச்சனை, அதனால தான் வந்தோம். சரி, எவ்வளோ காலமாக வந்து இங்கே வேலை செய்கிறீங்க? நான் வந்து 1 வருஷம். இது வந்து நான் வந்து கல்யாணம் வெடின்னு முடிக்கிறதுக்கு முன்னாடியே இருந்த வேலை தரனால நான் ரொம்ப பிரச்சனை வரலை. நாங்கள் வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணது இடம் வந்தது. நானும் ஹஸ்பண்டும் ஜப் செஞ்சதே இந்த வேலை செய்கிறதுல தான். இங்கே இருந்த ஹஸ்பண்டும் இங்கே தான் கிடைச்சாரு. சரி, யார் ப்ரொபோஸ் பண்ணினா ஃபர்ஸ்ட்? அவங்களுக்கு ஹஸ்பண்ட் தான் பிரச்சனை. இல்லை, ஃபஸ்ட்டாக வந்து நான் வந்து காலையில் விடிய 5 மணிக்கு வேலைக்கு வந்து நைட் 8 மணி ஆகும் போகிறதுக்கு. அப்போ தனியாக போகிறதுனால டெய்லி சாதாரணமாக ஃப்ரெண்ட்லியாக தான் கொண்டாந்து வீட்டு பக்கத்தில் விட்டுட்டு வருவார். அப்படியே தான் பழக்கமாகிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்லேயும் பேசி 2 பேரும் வேணும் முடிச்சிட்டோம். மதமாற்றம் சம்மந்தமாக வீட்டில் பிரச்சனை வரலையா? வரல, அதனால் ஓகே ஆகிட்டு. இப்போ வந்து நீங்கள் இங்கே வேலை டைமில் வந்து ஹஸ்பண்டாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், நிறைய மிஸ் பண்ணுவீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அதை? நான் வந்து வீட்டில் இருக்கிற நேரம் என்ன பிள்ளைங்களோட இருக்கிற நேரம் ஒரு தனிமையாக தெரியலை. ஏன்னா அவங்களோட பேசி ஸ்கூல் போகிறது அந்த மாதிரி இருந்ததுனால. இப்போ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். என்னன்னு கேட்டால், சில வேளை அவங்களோட பேசி கிடைக்காது எனக்கு. விடிய நான் வேலை தரத்துக்கு போயிட்டு நைட்டு வீட்டுக்கு வர நேரம் சில வேளை அவங்க தூங்கிடுவாங்க. எனக்கு 4 பிள்ளைகள். படிக்கிறாங்களா? படிக்கிறாங்க. ஓகே. இப்போ வந்து பிள்ளைகளுக்கு பிடிச்ச சாப்பாட்டில் வந்து வீட்டை போனால் நீங்கள் என்ன சாப்பாடு விரும்பி சமைச்சு கொடுப்பீங்க? அவங்க வந்து எந்த சாப்பாடு வந்து ரைஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அவங்க வந்து சேர்ந்து சமைக்கிறது பிடிக்கும். எல்லோரும் சேர்ந்து தான் சமைப்போம். அப்படி தான் அவங்களுக்கு பிடிக்கும். எல்லோரும் ஒரே பிளேட்டில் போடு, அப்படி எல்லோரும் ஒன்றா சாப்பிட்டு தான் பிடிக்கும். அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணிருப்பேன் நான். லீவ் எல்லாம் தர டைமில் எத்தனை நாளைக்கு விடுமுறையில் வீட்டை போயிட்டு வருவீங்க? 5 days தான் லீவ் இருக்குது. அந்த 5 days எப்படி போகுதுன்னே தெரியாது. வீட்டுக்கு போயிட்டு வந்து வீட்டுக்கு போனதுலேருந்து காலத்தில் எப்படி தொங்கிக்கிட்டு பக்கத்துலேயே இருந்துக்கிட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டு அப்படி தான் இருப்பாங்க இல்லை அவங்க. என்னந்து வீட்டுக்கு போயிட்டு ஏன் திருப்பி வீட்டுக்கு வேலைக்கு வர்றோம் அப்படின்னு ஞாபகம் வரும். வீட்டு பிரச்சனைனால போய் ஆகணுமேங்கிற கட்டாயத்தில் திருப்பி வர்றது. சரி, பிள்ளைகளை உங்களோட சொல் பேச்சு கேட்டு வளர்க்கணும்னு சொன்னால் ஒரு தாயாக இருந்து எப்படி வளர்ப்பீங்க? எப்படியான அணுகுமுறைகளை அவங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்க? நான் வந்து சின்ன விஷயமா இருந்தாலும் அவங்களுக்கு அந்த கஷ்டத்தை பற்றி சொல்லி கொடுத்து தான் வளர்த்துருக்குறேன். இப்போயும் என்னோட பெரிய மகன் தான் வீட்டையே பார்த்துக்கிறாரு. எங்களோட அம்மா தான் பிள்ளைங்களை பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து வயசு. என்னோட பெரிய மகன் தான் எல்லாமே வீட்டு வேலையிலேருந்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுலேருந்து எல்லாம் செய்கிறது. அப்புறம் வந்து இப்போ ஓலவல் எழுதி வீட்டில் தான் இருக்கிறாரு. கோர்ஸ் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் தான் எல்லாமே பார்த்துக்கிறாரு. அப்படின்னா அவர் விட்டு வாழ்க்கை வர நேரம் வீட்டு கஷ்டங்கள் எப்படின்னு அவர் இதிலேருந்து ஒரு அனுபவமாக இருக்கும். மற்றவங்களும் சகோதரங்களோட இப்படி இருக்கணும், அம்மா அப்பா இல்லாட்டி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி அவங்களுக்கு வந்து வாழ்க்கை எப்படி அனுபவம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி வளர்த்துருக்கோம். நீங்கள் தங்கி இருக்கிற போர்டிங்கில் வந்து அவங்களோட இருக்கிறவங்களோட இங்கே போர்டிங்கில் இருக்கிறவங்க உங்களோட எப்படி பழகுறாங்க? உங்களோட மனநிலை எப்படி இருக்குது? அவங்களோட போர்டிங்கில் இருக்கிறவங்க வந்து செம்ம ஃபண்ட்லியாக இருக்காங்க. நான் வந்து வீட்டுக்கு வந்த ஒரு அனுபவம் இருக்கும். போர்டிங்கில் வந்ததுக்கப்புறம் எந்த வேற்றுமையும் இல்லை, சூப்பராக இருக்கும். ரொம்ப எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாலும் போர்டிங்க்கு வந்தவொடனே சிரிக்கிறது, பேசுகிறது, அதை பற்றிலாம் பேசுகிற நேரம் உண்மையிலுமே கஷ்டமும் இல்லை, மனசில் ஒரு கவலை இல்லை, அப்படி சந்தோஷமாக இருக்கும். ஆரம்பத்தில் வரும்போது எப்படி இருந்தது போர்டிங்? எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணினீங்க? ஆரம்பத்தில் வரும்போது யாரும் பேசலை.
புது இடமா, யாரோடையும் எதுவுமே கேட்க இல்லாமல் அப்படி ஒரு அனுபவம் இருந்துச்சு. இப்போ ஃப்ரெண்ட்லி ஆகினதுக்கப்புறம் அந்த பிரச்சனை இல்லை. நேர கட்டமைப்பை நீங்கள் எப்படி கட்டமைச்சு கொள்றீங்க இங்கே வந்ததுக்கு பிறகு? இல்லை வீட்டை போனால் இப்படி நேரங்களை கட்டமைச்சு கொள்வீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி? வீட்டு போனாலும் நேரத்தோட எழும்பிடுறது. ஹஸ்பண்ட் இருக்கிற நேரம் வந்து அவர் வந்து வேலை செய்ய விட மாட்டார். இன்னமும் அதே மாதிரி தான். ஒரு எல்லா வேலையுமே அவர் தான் செஞ்சு கொடுப்பாரு. சமைக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே உதவி பண்ணுவார். எது நடந்தாலும் கவலைப்படக்கூடாது, எல்லாம் ஒரு நன்மை கண்டு சொல்லுவாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து? நம்ம எதுக்காக கவலைப்படுறோம்னா அது ஒரு நம்ம அனுபவம். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனை வந்தாலும் இப்படி தான் முகம் கொடுக்கலாங்கிறதுக்கு வந்து ஒரு பாடமாக எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை வந்து தாங்கி கொடுக்குற சக்தி இருக்கிறதுனால நம்ம இனி வர பிரச்சனைகளுக்கு எப்படி முகம் கொடுக்கலாம், பயப்பட தேவையில்லை, இப்படிலாம் நடக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து கொள்ளலாம். ஏற்கனவே இப்படி நடந்திருக்கு, அதனால இப்போ இப்படி இவ்வளோ நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு எண்ணம் இருக்கிறனால பிரச்சனைகளை பார்த்து பயப்பட தேவையில்லை. அப்படிப்பட்ட சம்பவங்களில் உங்களுக்கு வாழ்க்கையில் மிக மறக்க முடியாத சம்பவம் என்று எது சொல்லுவீங்க? நான் வந்து இப்போ வந்து வேலை செய்கிறதுக்கு இங்கே வந்து பிள்ளைங்களை விட்டுட்டு வேலை செய்கிறதுக்கு காரணமே பெரிய காரணம் ஒன்று இருக்குது. ஏன்னு கேட்டால் எனக்கு வந்து இறக்க சுபாவமும் கூட. அதனால் எங்கட ஒரு சொந்தக்காரவங்களே இப்போ அவங்க வந்து கஷ்டத்தில் இருந்திருக்கோம், அப்படி பேங்க் லோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் என்னட்ட சொல்லி வேறு யாராவது காசு வாங்கி கொடுக்க சொன்னாங்க. திருப்பி அவங்கள காசு வாங்கி கொடுத்தோன்னா அந்த அவங்க இங்கேயுமே இல்லை. அதை வாங்குறதுக்கு நான் வேறு இடத்துல வட்டிக்கு வாங்கி அப்படி தான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். அதுக்கப்புறம் என்னோட இருந்த வெஜிக்கல்லாம் விற்று அந்த கடன்களை கட்டிட்டு அப்படி தான் நான் இப்போ இங்கே வந்திருக்கிறேன். வந்து அதுக்கப்புறம் நான் இங்கே வந்துட்டு கஷ்டப்பட்டு அப்படி செஞ்சு சரி வெஜிக்கல் ரெண்டுமே வாங்கிட்டேன். இப்போ அதுங்களும் கட்டிக்கிட்டு போகிறதுக்கு தான் ஃபினான்ஸ் கட்டணும், வீட்டு பிரச்சனைங்க, ஹஸ்பண்டோட சேலரி பத்தாது, அப்படி அதனால தான் இங்கே வந்துருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் தான் எனக்கு கஷ்டம். மனநிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று சொல்லி நீங்கள் எதை நினைக்கிறீங்க, எப்படி இருக்கணும் என்று சொல்லி நினைக்கிறீங்க? குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கிறது மட்டும்தான் சந்தோஷம். பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருக்கணும். இது வரைக்கும் என்னோட மாமா மாமியாக இருந்தாலும் இன்னமும் மகள் அந்த எப்படி ஒரு வேற்றுமையாக இருந்ததில்லை. நான் வேறு மொழியாக இருந்தாலும் அவங்க வந்து அவங்கள மாதிரி தான் பார்த்துக்கறாங்க. இது வரைக்கும் அவங்களுக்கு வந்து அவங்க மகளோட என்னோட நல்லோம் அப்படின்னா இன்னும் பேசுவாங்க. எங்களோட அம்மாவோட பாசம் அவங்கள்கிட்ட எனக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு சகோதரமார் இல்லை, சகோதரி யாரும் இல்லை, அப்பா இல்லை. அந்த குறை இல்லாமல் இவங்களோட ஃபேமிலிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த குறை இல்லாமல் நான் வாழ்ந்துருக்கிறேன்னா இது வரைக்கும் வந்து ஹஸ்பண்ட்கிட்ட எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்குது. அவர் வந்து ஒரு ஹஸ்பண்டாக மட்டும் இல்லை, ஒரு அப்பாவா சகோதரனா எல்லாமே இருந்திருக்காரு. இப்பயும் அப்படி தான் இது வரைக்கும். அதனால் நான் வந்து எந்த நாளும் கடவுள்கிட்ட வேணிக்கிறது என்னன்னு கேட்டால் அடுத்த ஜென்மம் இருந்தால் இவரே எனக்கு ஹஸ்பண்டாக கிடைக்கணும். அது மட்டும்தானே நான் உண்மையிலுமே எந்த நாளும் பிரார்த்தனை பண்ணுறது. நான் டெய்லி நான் தூங்க போகிற நேரம் இதே தான் பிரார்த்தனை பண்ணுவேன். ஏன்னா இது வரைக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர் வந்து கைவிட்டுட்டு போனதில்லை. என் கையில் பெரிய பிரச்சனை வந்ததுனால தான் இப்போ நாங்கள் ஃபேமிலியே பிரிஞ்சிருக்கிறதே. அவர் வந்து சொன்னது என்னன்னு கேட்டால் காசு பணம் எப்போ வேணாலும் வரும் போகும், ஆனால் குடும்பம்னு பிரிஞ்சிட்டா திரும்பி ஒன்றும் சேர்க்க இல்லாது. அதனால காசு நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டாவது தேடிக்கலாம், கொஞ்ச நாளில் காசை தேடிக்கலாம். காசை தேடிக்கிட்டு குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கணும், அது மட்டும்தான் இப்போ எங்கள் அவர் என்ன வந்து அது மட்டும் தான் இருந்துச்சு. அதனால தான் இப்போ நம்ம கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் தான் அப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் எப்படின்னு அந்த வந்து ஏப்ரல் வரைக்கும் மட்டும்தான் அப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் பிள்ளைகளோட போயிடுவேன். சரி, இப்போ சொன்னீங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவ் பார்ட்னர் இருக்கார், சப்போர்ட்டாக இருக்கார் லைஃப்லன்னு சொல்லி. இப்படிப்பட்டு இப்போ சில பெண்களை வந்து வேலைக்கு விடாத ஹஸ்பண்ட் இருப்பாங்க, வேலைக்கே போகக்கூடாது, பெண்கள்னு சொன்னால் வேலைக்கே போகக்கூடாதுன்ற ஒரு சமூகம் இருக்குது. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வாரீங்க? நம்ம வந்து நம்ம குடும்ப வாழ்க்கையை பெரிய இடத்துக்கு கொண்டு போகணும், ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு கேட்டால் ரெண்டு பேருமே இந்த டைமில் வந்து வேலைங்களில் இது எல்லாத்துலேயும் பார்த்தா ரெண்டு பேரும் வேலை செஞ்சால் தான் ஏழும். ஒருத்தர் வேலை செஞ்சு குறைவாக அது இல்லை இது இல்லை அப்படின்னு குறைவாக சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட ரெண்டு பேருமே வேலை செஞ்சு குறைவுகள் நிறைவேற்றி சந்தோஷமாக வாழ்கிறது தான் சாத்தியமான வாழ்க்கை.
சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க உங்களோட லவ் மேரேஜ்னு சொல்லி எத்தனை வருஷம் லவ் பண்ணீங்க? நாங்கள் வந்து 1 வருஷம் மாதிரி தான் லவ் பண்ணோம். ஒரு வருஷத்துலேயும் வந்து உங்களோட திருமண வாழ்க்கைக்கு போவீங்கன்னு சொல்லி நம்பிக்கை வச்சு லவ் பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் இப்போத்தைய சமுதாயத்தில் இப்போத்த இளைஞர் யுவதிகள் வந்து இந்த காதல் என்றா ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ் தான் நினைக்கிறாங்க. ஒரு ஆள் வந்தால் உண்டு, அதை பற்றி நினைக்கிறீங்க, என்ன சொல்ல வாரீங்க அவங்களுக்கு? இப்போ நிறைய பேர் வந்து காசுக்காக, அழகுக்காக அப்படி மாதிரி டைம் பாஸ் அப்படி மட்டும்தான். இப்போ வந்து ரொம்ப ஃபோனுங்க இருக்கிறதுனால ரொம்ப பிரச்சனையே வர்றது அதனால தான். இந்த வேறு யாராவது கால் பண்ணிவிட்டு இவங்களோட பிரச்சனை இருக்கீங்க அப்படி சம்மந்தமாக இருப்பீங்க அப்படின்ட்டு. இப்போ வந்து நம்பிக்கையாக நம்ம எப்படி இருப்போமோ அதை படுத்த நம்மளை நம்பினா தான் நம்ம மற்றவங்களை நம்ம மேலும் அதனால் நம்ம பழகிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம மனசுக்கு தெரியும். அதனால யாரோட நின்றுட்டு இப்படி ஏமாறாதீங்க, நல்லவங்களாம் பாருங்கள். லவ் பண்ணுற டைம் நிறைய கிஃப்ட் எல்லாம் பண்ணியிருப்பீங்க. என்னென்ன கிஃப்ட் எல்லாம் உங்களுக்கு வாங்கி தந்துருக்குறேன், நீங்கள் என்ன கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறீங்க? நாங்கள் வந்து ஒரு முறை 2 பேருக்கு ஒரே லீவ் தரையில்லான்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து லீவு சொல்லியாச்சு. இப்போ வேலை தரத்தில் எல்லாம் தெரியும் நாங்கள் லவ் பண்ணுறப்படி தான் வெளியே போகிறோன்னு. ஃபர்ஸ்ட் டைம் வெளியே போகிற நேரம் இவர் வந்து என்ன செஞ்சிடாரு, பின்னாடி கம்பி அது தாப்பு இருக்கும் அதில் பாஞ்சு வந்துட்டு கையை கிழிச்சிட்டு கையில் காயம்பட்டு அப்படி எங்கேயே கையில் சுற்றிட்டு தான் வந்தார். வந்து வேலை தர தெரியாமல் தான் வந்தார். ஃபஸ்ட்டு நாங்கள் போகிறது வந்து கெல்லணி பன்சலிக்கு தான் போனோம். வேற எங்கேயுமே போனதில்லை, அவர் விருப்பம் இல்லை. அந்த கெல்லணி பன்சலிக்கு தான் போனோம். வந்து பெரிய டெடி பே அவன் வாங்கி கொடுத்துருக்காரு. அதுதான் ஃபஸ்ட்டு. எனக்கு பிடிக்குமேங்கிறதுக்காக விநாயகர் சிலை ஒன்று வாங்கி கொடுத்துருக்காரு. அது வந்து இன்னும் என்னட்டு இருக்குது. அவரோட பர்த்டேக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்து நான் வந்து அவங்கள என்ன விருப்பம்னு தெரியாது, நான் வந்து புத்தர் சிலை ஒன்று தான் வாங்கி கொடுத்தேன். இன்னும் இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது பழைய அனுபவங்கள் வரும். என்ன பழைய அனுபவங்கள் வரும். மறக்க முடியாத காதல் பாட்டு என்ன பாட்டு நீங்கள் விரும்பி கேட்பீங்க? தமிழ்நாளில் எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து காற்றே பூங்காற்று தான் ரொம்ப பிடிக்கும். காற்றே பூங்காற்றே ஒரு கவிதை சொல்லாயா, விண்ணில் செல்லத்தான் சிறகுகள் தருவாயா, பெண்ணலாய் வருகிறேன் பூக்களாய் பூக்கலாம். இப்போ அந்த பாட்டு தான் நிகழ்ச்சியில் வேறு இருக்குது. யாருக்கெல்லாம் இந்த பாட்டு டெடிகேட் பண்ணுறீங்க நீங்கள்? நான் வந்து என்னோடய ஃபேமிலிக்காக, என்னோட போர்டில் இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும், என்னோடய வேலை தரத்தில் எல்லாத்துக்காகவும். சரி, நிகழ்ச்சி மூலமாக அந்த பாடல் வருது. பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சி மூலமாக நின்று கொள்ளலாம். இதில் தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சி மூலமாக நின்று கொண்டிருக்கின்றோம். இப்போ நிகழ்ச்சியில் எங்களோட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாகவே எந்த வேலையானாலும் அந்த விருப்பத்துடனே செய்ய வேண்டும். இவர் வந்து எத்தனை காலமாக இந்த தொழிலை செய்கிறாரு, எப்படிப்பட்ட அனுபவங்களை வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டாருன்னு கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். இதே 10 வருஷத்துலேருந்து நான் செய்கிறது. எப்படி உங்களோட வியாபாரம் போகும் ஒவ்வொரு நாளைக்கும்? ஒரு நேரத்தில் இருக்கு, ஒரு நேரத்தில் இல்லை. அந்த மாதிரி தான் தொழில். இந்த தொழில் செய்கிறத எப்படி உணர்றீங்க நீங்கள்? என்ன செய்ய ஃபீல் பண்ணு சொல்லி இருக்கிறேன். கஷ்டத்தை யாருக்கும் சொல்லைங்க. நான் இனி வைஃபும் நானும் தான் இனி குடும்பம் கொண்டு போகிற. அவனும் சின்ன சின்ன வேலை ஒன்று செய்கிறது. வைஃப் என்ன செய்கிறா? அவள் வீட்டில் சின்ன சின்ன வண்டி அதையெல்லாம் விற்கிறது. அவள் அதால் தான் ரோல் பண்ணுறது. ஒரு அப்பாவா இருந்து நீங்கள் பிள்ளைக்கு என்ன செய்யணுமென்று ஆசைப்படுறீங்க? செய்யறதுக்கு ஆசை இன்னைக்கு கிடைக்கல. கிடைச்சா அவங்க தான் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் அவங்க தான். எங்களுக்கு எப்போ என்ன வயசு போயிட்டு இப்போ எங்களுக்கு தேவையில்லை. அவக்காக தான் நான் கஷ்டப்படுறேன். அவங்க தான் செய்ய ஆண்டவனாக தான் பார்த்து கொண்டு என்ன தான் கிடைக்க வேணும் அவங்க கொடுக்க சொல்லு. வேலை செய்கிற டைமில் காலையில் எத்தனை மணிக்கு வந்து எத்தனை மணிக்கு முடிச்சுட்டு போ? நான் 7 மணி இந்த ராவு 6 மணி 7 மணி காட்டு வரைக்கும் இருப்பேன். ஒவ்வொரு ஷூவும் என்ன விலைக்கு தச்சு கொடுப்பீங்க அவங்களுக்கு? இங்கே இருக்குது 100 ரூபாக்கு 50 ரூபாக்கு ஒரு ஆள் ஒரு கணக்கு கொடுத்து போகிற. 100 ரூபா சொன்னால் 50 ரூபா கொடுத்து போகிறாரு. ஏசே மேலே தான். ஒரு நாளைக்கு எவ்வளோ உழைப்பீங்க? கணக்கு கொண்டு சொல்லலாது. ஒரு 2000 வருமா? அதுவும் குறையலும் கூட ஆகலும். சரி, சாப்பாடெல்லாம் மதிய சாப்பாடு கடையில் தான். சரி, உங்களுக்கு பிடிச்ச நடிகராரு பழைய காலத்து நடிகர்? பழைய காலம் எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் பாட்டு நிகழ்ச்சி மூலம் என்ன கேட்பீங்க? 2 3 பாட்டு இருக்கு. எம்ஜிஆர் பாட்டு நல்ல பாட்டு அது கேட்பேன். நாங்கள்
குறிப்பாக எந்த வேலையாக இருந்தாலும் மிகவும் விருப்பத்துடனே செய்ய வேண்டும். அது மட்டுமன்றி அவர் வந்து 10 வருஷமாக இந்த வேலையை செய்து வரார். என்ன வேலை எப்படி வேலைன்னு பார்க்காம அந்த வேலையிலே வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாத்தியம் வருது, அந்த சம்பாத்தியம் வந்து ஒரு நாளைக்கு இல்லாமல் கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட நிலைமையிலும் கூட தன் பிள்ளையை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தொழிலை 10 வருஷமாக செய்து வரார். இப்போ நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் பாட்டு வருது. பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சி மூலமாக பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சி மூலமாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க 35 வருடங்களுக்கு மேலாக ஆசிரியர் தொழில் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி. இந்த ஆசிரியர் தொழில் எப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கொண்டீங்க? பேர் வந்து திவாகரன் கோபாலன். நான் பிறந்த ஊர் வந்து கொம்பனு தெரு, கொலம்பு 2. நான் வந்து அட் த ஏஜ் ஆஃப் 23 இயர்ஸ்லேருந்து தான் டீச்சிங் செய்கிறேன். இப்போது என் வயசு வந்து 58 வயசு. நான் இப்போது ஒரு இங்கிலீஷ் டீச்சராக தான், ஆசிரியராக தான் நான் செய்கிறேன். பட் ஐ ஆம் அ சிங்களீஷ் டீச்சர், நாட் அ இங்கிலீஷ். பட் ஐ கேன் மேனேஜ் பிகாஸ் மை மெயின் லாங்குவேஜ் இஸ் தமிழ். ஐ கேன் மேனேஜ். ஆனாலும் பரவாயில்ல. நான் ஃபஸ்ட்டாக சொல்லணும், சில்ட்ரன்ஸாக போட்டு தான் நாங்கள் ஒன்றும் சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் பிளேஸ் இஸ் ஹோம் சேஸ் த மதர். வீட்டில் அம்மா தான் இருப்பாங்க. ஸோ அந்த அம்மா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். பிள்ளைய பற்றி நல்லா தெரிஞ்சு கொள்ளணும். சில அவங்க சொல்லுவாங்க இவங்க படிக்க மாட்டாங்க, ஸ்கூலுக்கு வர மாட்டாங்க. ஸோ அது வந்து என்கரேஜ் பண்ணவனும் வந்து மதர் தான். ஸோ அது சொல்லி அது கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இயலாது. சின்ன வயசுல இருந்து ஸ்கூல் பிள்ளைகள் வந்து பெரிய வயசு மட்டும் போக மாட்டோம், ஒரு டீச்சர் தான் முன் உதாரணமாக இருப்பார். எப்படிப்பட்ட முன் உதாரணமாக நீங்கள் இருந்திருக்கிறீங்க உங்களோட? நான் வந்து முதல்ல எங்களோட அப்பா வந்து இஸ் அ ஹிந்து, பட் நவ் ஐ எம் அ ரோமன் கேத்தலிக். ஆனாலும் ஹிந்து வேதத்தில் சொல்லுவாங்க மாதா பிதா குரு தெய்வம் சொல்லி, தட் இஸ் அ ட்ரூ. அதுண்டா உண்மை. ஸோ இப்போது பிள்ளைகளுக்கு அது வராது. ஆனாலும் பட் யூ நீட் அ குட் கோச்சர். Teacher is a good coacher, but mother is the most important coacher. அதுதான் எனக்கு சொல்லலாம். ஓகே, 3 பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் ஒரு அப்பாவா, ஒரு பொறுப்புணர்ச்சி மிக்க தந்தையாக என்ன வழிகளை வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பீங்க நீங்கள்? இப்போ 2 children are married. ஒன்று வெளிநாட்டில் இருக்கிறாங்க, மற்றது இங்கே இருக்கிறாங்க. மற்றது சின்னது வந்து ஸ்கூலிங் பண்ணுறாங்க. முதல்ல அப்பா நோ மதர், அம்மா இல்லை. ஸோ முதல்ல அப்பா வந்து ஃப்ரெண்டாக தான் இருக்கணும். எனிமியாக இருக்கக்கூடாது. அவங்களுக்கு கட்டாயமாக அவங்க உள்ளுக்கு போக வேண்டாம். தட் யூ மஸ்ட் பி எ ஃப்ரெண்ட். அதுதான் ஃபர்ஸ்ட் இஷ்யூ. அவங்களுக்கு தேவையானது ஆப்போசிட்டாக இருக்கணும் கூடாது. அவங்க இப்போ அம்மா அப்பா வந்தால் இது படி அது படி, அது ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது தான் எந்த வந்து ஒரு அட்வைஸ் சொல்லலாம். முதல்ல புள்ள பக்கம் எடுக்கணும். ஆஃப்டர் தட் தான் அப்பா பக்கம் பார்க்கணும். இப்போ எக்ஸாமுக்கு போகும்போது ப்ரிப்பேர் பண்ணுற வீதங்கள் குறைய பிள்ளைகள் ஏன்னு சொன்னால் ஃபோனுக்கு அடிமையாயிட்டாங்க நிறைய. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? கட்டாயம் இப்போ ஒரு அம்மா ஒன்று எடுத்தால் சாப்பாடுக்கும் ஃபோன் தான். அதுதான் அவங்ககிட்ட வந்து பிகஸ்ட் ட்ரம்ப். ஸோ அது செய்ய வான சொல்லி நான் சொல்கிறேன். பிகாஸ் இன்றைக்கி டிவியில் காட்டினாங்க ஐசைட். ஏன்னு சொன்னால் ஐசைட் சின்ன பிள்ளைகளோட ஐசைட் வந்து வீக் ஆகுது. அது பிகாஸ் ஆஃப் த ரீசன் த ஸ்மால் ஸ்க்ரீன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தெம். ஸோ அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் இல்லை. ஸோ கட்டாயம் அம்மாவங்கள் பிள்ளைகள் சரியாக பார்த்துக்கொள்ள சொல்லி நான் ஒரு ஆசிரியராக நான் சொல்கிறேன். சரி, மகிழ்ச்சியான வாழ்க்கைன்னு சொல்லி நீங்கள் எதை நினைக்கிறீங்க? பீப்புள் திங்க் இஃப் யூ ஹேவ் மனி இட்ஸ் மகிழ்ச்சி. ஸ்கூல் இருக்கிறதால தனியார் வகுப்புகள் வந்து ஏன் நடக்குதுன்ற சொல்லி கேள்வி இருக்குது. ஸ்கூலில் படிப்பாங்கன்னு அதை பற்றி ஒரு ஆசிரியராக உங்களோட கருத்து என்ன? நான் ஒரு ஆசிரியராக நான் பார்த்தா ஏன்னு சொன்னால் சிலவங்க வந்து இது வந்து தண்ட தொழில் சம்பளம் மட்டத்துக்கு தான் வேலை செய்கிறாங்க. நானாக அப்படி பார்க்கக்கூடாது. இது தண்ட பிள்ளைக்கு ஒரு ஆசிரியர் பாடமாக்குறது அது கட்டாயம் தேவை. ஸோ அது வந்து பிகாஸ் ஆஃப் தட் ஒன்லி சில்ட்ரன் ஆர் கோயிங் டு டியூஷன் சொல்லி நான் சொல்ல மாட்டேன். ஆசிரியர் சரியாக படிக்கிறாங்க, ஆனால் பிள்ளைகள் மட்டும்தான் அந்த லெசனை எடுக்க மாட்டாங்க. வீட்டில் ஃப்ரீ டைமில் என்ன செய்வீங்க நீங்கள்? நான் ஃப்ரீ டைம் சொல்லி எனக்கு ஃப்ரீ டைம் இல்லை. இப்போ நான் ஒரு கிளாஸுக்கு போக தான் இருக்கிறேன். இப்போ நான் சமைக்கணும்.
ஆஃப்டர் நான் சொன்னேன் நோ ஒன் அட் ஹோம் சமைக்கணும் சமைக்க புள்ள வர முந்தி அதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும். பிள்ளைகளுக்கு என்ன சாப்பாடு விரும்பி சமைச்சு கொடுப்பீங்க நீங்கள்? எனக்கு வேண்டிய ஒன்றும் இல்லை, பட் நாட் யூடியூப் அதெல்லாம் பார்த்து இல்லை, ஆட்டோமேட்டிக் எனக்கு படிக்கலாம் சமைக்கலாம். முதல்ல பெரிய பிள்ளை 2 பேர் தான் சவால் இருந்துச்சு, இப்போ சின்னது தான் சவால் இருக்குது. இப்போ அது ஒரு இன்னும் படிக்கிறாங்க, கிரேட் 9ல் இருக்கிறாங்க. ஸோ அந்த சவால் வந்து எனக்கு 2 பிள்ளைகள் இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது தானே. ஸோ இது சின்னது, நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸோடு தான் போகிறேன். போகிறீங்க. இப்போ உங்களோட நெக்ஸ்ட் கோல் என்னவா இருக்குது? இந்த நெக்ஸ்ட் ரோல் வந்து நான் இப்போ ரிட்டையர் ஆக போகிறோம். அது ஆன பிறகு வீட்டுக்காகவே பிள்ளை தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். உங்களுக்கு நார்மலாகவே பிடிச்ச நடிகர் யாரு? எனக்கு பிடிச்ச நடிகர் தான் விஜய் பிகாஸ் விஜய் வாஸ் மை குட் ஃப்ரெண்ட். Like friend, we were talking and we were son. So I actually only action are the person, but I don't know about songs or anything because this is a musical program. But my favorite singer actor was Kamal Haasan. I loved him, but I know his songs. கமலஹாசன் என்ன பாட்டு மோஸ்ட்லி விரும்பி கேட்பீங்க? That Sri Lankan part on that a girl he got married or Sri Lankan girl or Chingalate Chinnaku. That's the song. பல அனுபவங்களையும் வந்து நிகழ்ச்சி மூலமாக வழங்கியிருந்தார். இப்போ வந்து நிகழ்ச்சியில் பாடல் இருக்குது, பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சி மூலமாக நினைத்து கொள்ளலாம். இப்போ நிகழ்ச்சியை முடிச்சுக்கொள்ள நேரம் வந்துட்டு இது போன்ற மற்றொரு நிகழ்வினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஒளிப்பதிவாளர் ஷர்மானுடன் அனுஷ்யா. வணக்கம்.